அல்லாஹ்வுடைய திருப்தியை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். என்னுடைய நண்பருடைய திருப்தி எனக்கு தேவையில்லை, என்னுடைய உறவினர்களுடைய திருப்தி எனக்கு தேவையில்லை, ஊர்க்காரர்களுடைய திருப்தி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீண்ட காலம் நாட்கள் கழிகிறது, 50 நாட்கள் கிட்டத்தட்ட கழிகிறது. அதற்கு பிறகு ஒரு அறிவிப்பு செய்யப்படுகிறது. சத்தத்தை செவியிலே உணர்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மூலமாக ஒரு சஹாபி அறிவிப்பு செய்கிறார். காப் பின் மாலிக் அவர்களே, நற்செய்தி வெற்றி கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அவருடைய காதுகளில் கேட்கிறது. ஆனந்தத்தில் சஜதா செய்கிறார். அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துகிறார். எதிர்பார்த்து காத்திருக்கிறார். வேகமாக ஒருத்தர் ஓடி வருகிறார். காப் பின் மாலிக்கே, உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு விட்டது, அல்லாஹ் உங்கள் குறித்து வசனங்களை இறக்கி விட்டான் என்று சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷம், இவருக்கு பெரிய மகிழ்ச்சி. இதை விட வேறு சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவரிடம் இருந்த 2 ஆடை, வேறு ஆடை அவரிடத்தில் கிடையாது, வேறு ஆடை அவருக்கு இல்லை. அந்த 2 ஆடையும் அந்த நற்செய்தியை சொன்னவருக்கு பரிசாக கொடுக்கிறார். அவ்வளவு சந்தோஷம். எதிர்பார்த்திருந்தோம், நான் பாவம் செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், அந்த தவறுக்காக அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்ற எந்த மனிதனுடைய திருப்தி எதிர்பார்க்கிறோம்?